இன்றைக்கி மார்னிங் ஒரு ஸ்டோரி படித்தேன். ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. அதை ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன். ஒரு ஈகிளும் ஒரு க்ரோவும் இருந்துச்சாம். ஸோ ஈகிள் வந்து அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த க்ரோவை வந்து ஈகிளோட பேக்கில் ஏறி உட்காந்துட்டு அதை வந்து கத்துறது, அதை இரிட்டேட் பண்ணுறது, அதோட நெக்கில் போய் வந்து இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. ஆனால் இந்த ஈகிள் அதுக்கு எந்த ரெஸ்பாண்டுமே பண்ணலையாம். அமைதியாக இருந்துச்சு. பட் இன்ஸ்டட் அதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் அது பண்ணுச்சான். ரொம்ப ஹையாக பறக்க ஆரம்பிச்சுது. மெதுவாக அதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சு ஹையாக பறக்க ஆரம்பிச்சு தான் ஒரு லெவலுக்கு மேலே க்ரோவால் அந்த ஈகிளோட மேலே உட்காந்துருக்க முடியல. ஸோ அது என்ன ஆயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளை சுற்றி பீப்புள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்மளை இரிட்டேட் பண்ணுறதுக்கு, புல் டவுன் பண்ணுறதுக்கு, அவங்களோட நெகட்டிவிட்டியை நம்ம மேலே திணிக்கிறதுக்கு. பட் எதுக்குமே நம்ம காது கொடுக்கக்கூடாது அந்த ஈகிள் மாதிரி. அதுக்கு பதிலாக நம்மளோட க்ரோத், நம்மளோட பீஸ், அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளை நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும்.